தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரும் தெரியும், ஆளுநர், மன்மிகு ஆளுநர். அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்ன, தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா? இது சொன்னதை கேட்டா நமக்கு எல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு. தமிழ்நாட்டுல பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான், தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையாம். எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்களாம். இப்படி எல்லாம் அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர். ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாவி மக்கள் பலியானாங்க. ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டு வெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க. பாஜக ஆட்சியில தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறத தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசி இருக்கிறார். அவரை திமிர அடக்கணும். நம்ம இக்கட்டான சூழல்ல தன்னுடைய தேசப்பற்றை காட்டி நம்ம படை வீரர்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட தமிழர்களை தேசவிரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறார். அவர் வைக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு இது. எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க ஏறியுது? இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம். இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் கூட இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போர்ல ஈடுபட்டதுதான். தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டாம். அந்த பாடத்துல PhD வாங்கினவங்க நாங்க. ஆனா ஒண்ணு, ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும். உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும். நீங்க பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும்.